அவங்க சொன்னது ப்ராடக்ட் செலெக்ஷன். இப்போ எனக்கு நமக்கும் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வேகாக இருந்தது. ஸோ திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் சொன்னாங்க, நிறைய ப்ராடக்ட் சொன்னாங்க. அதில் எல்லாமே பார்க்கும்போது ஒரு புள்ளியார் சொல்லி அந்த commerce.nic.org செக் பண்ணுங்க. அதில் செக் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்கு. இப்போ நிறையா இம்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை எடுக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கே நிறையா தேவைப்படுதுங்கும் போது நம்ம அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி எடுக்கும்போது தான் என்னோடய ப்ராடக்ட் வந்து க்ரீன் ஹவுஸ். அது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறதுக்கு கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஆனால் வந்து ஒரு சின்ன தாட் என்னென்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு. ஒரு ப்ராடக்டாக சப்ளை பண்ணோன்னா நாளைக்கு என்னோட வேல்யூ போயிடும். ஏன்னா அவங்க டேரெக்டாக கம்பெனிலே வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்கிட்ட திருப்பி வரமாட்டாங்கிறதுனால ஒரு ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு போல ஒரு ப்ராஜெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆக்சரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிளான் பண்ணி ஒரு டெமோ காமிச்சேன். அதுக்குள்ளே சின்ன சின்ன கிரவுண்ட் ஒர்க் என்னென்னா, அந்த என்னோட கிளைண்ட்டோட கண்ட்ரிக்கே போயிட்டு அங்கே இருக்க டெம்பரேச்சர் எப்படி, ஹியூமிடிட்டி எப்படி, விண்டோட ஸ்பீடு எப்படி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணோம். க்ரீன் ஹவுஸுங்கிறது ஜஸ்ட் லைக் எ ஃபார்ம் ஆஃப் டென்ட். அது எதுக்குன்னா உள்ள டென்ட் மாதிரி போட்டு அதுக்கு உண்டான டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஆக்சரிஸ்லாம் போட்டு ஒரு செடியை வளர்க்குறதுக்கு உண்டான ஐட்டம் அது. இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து என்னென்னா, ஓகே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்துச்சு அவருக்கு என் மேலே. சரி ஏதோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்தாரு. திருப்பி அவங்க கேம் டவுன் டு இந்தியா டு see the ப்ராடக்ட்ஸ். இதில் சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னே அவர் பார்த்துட்டு ஓகே இந்த சாம்பிள்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட அதுக்கப்புறம் நெகோஷியேட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி தான் சார் வருது, பட் இது வந்து 100% அட்வான்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இது வந்து ரெகுலராக நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பண்ண முடியாது. இல்லை சின்ன பால் கேம் எப்படின்னா அந்த டாக்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் தான் சார் என் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் he just accepted and he made a $1 lakh of advance also. ஸோ அது அவரோட பெருந்தன்மை காமிக்குது. பிகாஸ் he believe on me and he sent me the amount here. அதுக்கு இது வரைக்கும் என்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மெயினாக ரோல் பிளே ஆகிறபோது ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர். இதுக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது அப்படின்னு உட்காந்துருக்க டைமில் தான் இபிசி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் என்னையை விட திருப்பதி ராஜன் சார் டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறது யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் சார் ஒரு தடவை கூட முகம் சொல்லிக்காமல் எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாலும் அடுத்த 2 செகண்டுக்குள்ளே ரிப்ளை வந்துடும். ஓகே யூ கால் மீ, இல்லைனா வாட்ஸ்அப், மேக்ஸிமம் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சாருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு உடனே கால் பண்ணி ராஜா இந்த மாதிரி பண்ணேன் அப்படிம்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு டாலர் உள்ளே வந்துருச்சு, இட் லைங் இன் த பேங்க்கில் இருக்குது, அது எப்படி கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கன்னு தெரியல. அப்புறம் நௌஷத் சாருக்கு ஃபோன் அடிக்கும்போது அவர் சாய் சார்கிட்ட பேசுங்க, அவர் தான் பேங்கிங்கில் வந்து சொல்லுவாங்க. சாய் சார்ட்ட அப்புறம் பேசினேன். அவர் வந்து இமீடியட்டாக சொல்லிட்டாரு, இந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் பேங்க்கில் சப்மிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இவர் டாலர் வில் பி கன்வெர்டட் இன்டு இந்தியன் கரன்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ கரன்சியாக கன்வெர்ட் பண்ணும்போது என்னாச்சு, எவ்வளோ கன்வர்ஷனில் பேங்கிங் வந்து சில கமிஷன்ஸ் எடுப்பாங்க. அது வந்து அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி திருப்பி எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்லைன் நம்பர் திருப்பதி ராஜன் சார் தான். உடனே அவருக்கு ஃபோன் அடித்தேன். சார் சொன்னார் நீ இப்படி பார்கெயின் பண்ணுப்பா அப்படின்னாங்க. ஆனால் அப்படி பார்கெயின் பண்ணுறதுனால அந்த கன்வர்ஷனில் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், அது ப்ராஃபிட் இல்லை, அதில் எவ்வளோ பணம் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. இது இப்போ டாலரும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரெண்டு இது வந்து ஜிஎஸ்டி கட்டி 18% ஜிஎஸ்டி கட்டியும் பொருள் வாங்கிட்டோம். அப்புறம் திருப்பி ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது சார் சொன்னார், இல்லை ராஜா இப்போ வந்து 0.1% வந்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கலாம், நீ எதுக்கு 18% வேஸ்ட்டை செலவு பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த ஆடிட்டருக்கு நான் சொல்லி, எனக்கு திருப்பதி ராஜன் சார் சொல்லி தெரியும், நான் ஆடிட்டருக்கு நான் சொல்லி தான் தெரியும் இந்த மாதிரி 0.1% கூட வாங்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகாது, 18% நம்ம கட்டிட்டு நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொக்யூர்மெண்ட் பூரா 0.1%லேயே முடிச்சிட்டேன் நான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. இன்வாய்ஸ் ஃபார்மேட்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கணும். அப்புறம் திருப்பி சேம் ஹெல்ப்லைன் நம்பர் வர வழியில் எனக்கு திருப்பி சாருக்கே தான் ஃபோன் அடித்தேன். அவர் வந்து அடுத்த செகண்டில் மெயில் அனுப்பிச்சி விட்டாங்க, இந்த மாதிரி இதுதான் இன்வாய்ஸ் ஃபார்மேட்டு, ஷிப்பிங் ஃபார்மேட்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சாங்க. ஸோ டுடே ஐ ஹவ் டன் அ ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் எ ஸ்ட்ரகிள். சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணதுக்கு ரீசன் வந்து இபிசின்னு சொல்லலாம். பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி லெஜெண்ட்ஸ் இன் அவர் இபிசி. நம்ம எக்ஸ்போர்ட்டை வந்து ஈஸியாக பண்ண முடியும், அப்படி தைரியமாக பண்ணலாம். ஏன்னா வி ஹேவ் அ லெஜெண்ட்ஸ் பேக் சைட். அவங்கெல்லாம் முகம் தெரியாமல் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க.